மாத்திரம் எங்களை பிடிக்கிறது மாத்திரமல்ல தொழில், அது எல்லாத்தையும் விட நவீன தொழில் இருக்குது, நவீன தொழில்நுட்பம் இருக்குது. இல்லை நமக்கு ஏன்னா அது இல்லாமல் அதெல்லாம் அதையும் விட பெரிய வேலையாக நாங்கள் பார்க்குறோம். ரால் பண்ணை என்ற ஒரு காலம் இப்போ போட்டுதான் அதில் வராம இருக்கோ நாங்கள் அடுத்த வாரம் போட்டு கொண்டு பாதுகாப்பு செயலாளரோட சரியா பாதுகாப்பு செயலாளரோட கூட்ட வேண்டிய தேவை, வற்புறுத்த வேண்டிய தேவை. சரியா ரெண்டு பிரச்சனை இருக்குதானே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரியும் போகிறது சொன்னா எங்களோட வீட்டுக்கே வந்து எங்களோட மாத்திரம் எங்களை பிடிக்கிறது மாத்திரமல்ல தொழில், அது எல்லாத்தையும் விட நவீன தொழில் இருக்குது, நவீன தொழில்நுட்பம் இருக்குது. இல்லை நமக்கு ஏன்னா நவீன படகுகள் கிடையாது நமக்கு. அதன் காரணமாக நமக்கு அங்கே பிடிக்க இல்லாமல் இருக்குது. இன்னும் தொழிற்சாலை மேலும் விரிவுபடுத்துறதுக்கு இருக்கிறோம். சரியா அப்ப அந்த மாதிரியான வேலையா போகுது. சரியா அது இல்லாமல் அதெல்லாம் அதையும் விட பெரிய வேலையாக நாங்க பார்க்கிறோம். ரால் பண்ணை என்ற ஒரு காலம் இப்போ போட்டுதான் அதில் அதிகளி நாங்கள் தயாரா இருக்கிறோம். சரியா இல்லாட்டி என்னன்னு கேட்டா தோணும் இப்ப நம்மளும் மீனவர்களுடைய வாழ்க்கை நடவடிக்கைகளை அதிகரிக்கும். இது ரெண்டு தானே இருக்குது. இது கிடைக்காமல் இருக்குமா இருந்தா இங்க இருக்கிற ஜிஎஸ் யார் நம்ம இங்க இருக்கும் சரியா இங்க இருக்கிற ஜிஎஸ் சொல்லி பதிவு நம்மளோட அரசாங்கத்துல 4 லட்சம் பேருக்கு புதிதாக அஸ்வஸ்மம் கொடுக்கறது தீர்மானம். சரியா அதெல்லாம் மீனவர்கள் உங்களுக்கு வலைகள் தேவை. சரியா இதெல்லாம் மண்ணெண்ணெய் மானியம் பிரச்சனை இருக்கு. மண்ணெண்ணெய் மானியம் கடந்த 4 மாதமா கிடைக்காம இருக்குமாக இருந்தா நாங்கள் ஒவ்வொரு மாதமும் பதிவு செய்யணும் தானே. பதிவு செஞ்சீங்களா? எத்தனை வருஷம் பேரும் பெருகுணங்களை மற்ற இதுகளை தான் அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் செஞ்சுதான் எங்களோட